இப்போலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடிங் மொபைல் பிராண்ட்ஸ் எல்லாமே 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே ரெட்மி 6500 ரூபாய்க்கு ரெட்மி A1 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்கு? அன்பாக்ஸ் பண்ணி வீடியோக்குள்ள டீடைல்டா பார்ப்போம். இந்த டைம் பாக்ஸே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் கொடுத்திருக்காங்க. பட் ரெட்மி பாக்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டிசைன் இருக்கு. முன்னாடி என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. கீழ அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ரியர்லயும் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ற ஸ்டைலே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்க முடியுது. ஓபன் பண்ணா உள்ள ஒரு ஓபன் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள ஒரு ரெட்மி A1 மொபைல், சிம் எஜெக்டர் பின், 10 வாட் சார்ஜிங் அடாப்டர், மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள், கடைசியா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. மொபைலோட டிசைனுக்கு வந்தா இங்க ஒரு லெதர் ஃபினிஷ்ல ஒரு டெக்ஸ்சர் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே நம்மள பாக்கும்போது அட்ராக்ட் பண்ணுது. பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட ஒரு நல்ல டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. இது போக ஒரு கிரீன் கலர், பிளாக் கலர் அப்படின்னு மொத்தம் 3 கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. மேல வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள 2 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல LED ஃபிளாஷ், AI கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீழ ரெட்மி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் ரொம்ப சின்னதா தான் இருக்கு. உத்து பார்த்தா தான் தெரியுற மாதிரி இருக்கு. மொபைலோட வெயிட் 192 கிராம் இருக்கு. திக்னஸ் 9.09 mm திக்னஸ் இருக்குது. இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயம்னா ரெட்மி மொபைல் அப்படினாலே ஆண்ட்ராய்டோட MIUI மேல தான் லோட் பண்ணி கொடுப்பாங்க. பட் ரெட்மி மொபைல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட இந்த மொபைல் வருது. நிறைய பேர் வந்து ரெட்மி மொபைலோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மொபைலை ட்ரை பண்ணலாம். இந்த மொபைல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 Go எடிஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். 1-2 ப்ளோட்வேர்ஸ் தான் இருக்கு. அந்த Facebook லைட் இந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதையுமே நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்குது. பட் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா வரல. ஒருவேளை ஃபியூச்சர்ல வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தா, ரொம்பவே நல்லா இருக்குது. மொபைலோட பிளேஸ்மென்ட் வந்தா டாப்ல இயர்பீஸோட சேர்ந்த ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சிம்மே 4G சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு 4G மொபைல். பாட்டம்ல வந்து இங்க ஒரு மைக் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. பக்கத்துல 3.5 mm ஜாக் வருது. ரைட் சைடுல வந்து வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழேயே பவர் பட்டன் வந்துருது. அப்படியே இந்த மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி வந்தா இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல பேட்டரி யூஸ் பண்றதுக்கு பெருசா விஷயம் இல்ல அப்படிங்கிறதுனால பேட்டரி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல உங்களுக்கு குறையவே குறையாது. நீங்க நார்மலா யூஸ் பண்ணா உங்களுக்கு 2 நாளைக்கு பேட்டரி வரும். நீங்க ஹெவியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு 1.5 நாளைக்கு பேட்டரி வரும். பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. மொபைலோட டிஸ்ப்ளேக்கு வந்தா இங்க 6.52 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் 400 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்ல கலர்ஃபுல்லா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது. அவுட்டோர்ல சன்லைட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கா தான் தெரியுது. ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு. இது போக கேமராக்கு வந்தோம் அப்படின்னா ரியல்ல டுயல் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 8 மெகாபிக்சல் வருது. அது கூட ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்க 5 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. போட்டோ, வீடியோ, போர்ட்ரேட் இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்க முடியுது. செல்ஃபி அண்ட் ரியர் ரெண்டுலயுமே எடுத்துக்க முடியும். மேக்ஸிமமா 1080 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியுது. கேமரா குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இன்டோர்ல கொஞ்சம் லைட்டிங் கம்மியா இருக்கிற இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நல்லா எடுக்க முடியல. சோ போட்டோஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பெரிய அளவுல கேமராவை எதிர்பார்க்காதீங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த மொபைலை ரன் பண்றதுக்கு MediaTek Helio A22 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் ஓல்டான ப்ராசஸர் தான். பட் ஒரு சில பிராண்ட் வந்து ரொம்ப ஓல்டான யூனிசாக் ப்ராசஸர் கொடுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் இவங்க A22 ஆவது கொடுத்தாங்களே அப்படின்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இந்த ப்ராசஸரை வச்சு ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயங்கள் வந்து பண்ணிக்க முடியும். நார்மலா வந்து நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணிக்க முடியுது, கால் பேசிக்க முடியுது, வாட்ஸ்அப் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணிக்க முடியும். யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கிறது இதெல்லாமே பண்ணிக்க முடியும். கேம்ஸ் அப்படின்னு சொல்லி பெருசா எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் வீட்ல இருக்கக்கூடிய வயசானவங்க இல்ல அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்க யூஸ் பண்றதுக்கு இந்த மொபைல் ஓரளவு ஓகேவா இருக்கும். நீங்க ரொம்ப ஃபாஸ்டா 2-3 டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டா தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. பட் ஸ்லோவா யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மொபைல் ஓகேவா இருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்டா யூஸ் பண்றீங்க அப்படினாலுமே அவங்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகாது. கடைசி அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதுல ஒரே ஒரு ஸ்டோரேஜ் வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 2+32 6500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இங்க 32 GB ஸ்டோரேஜ் இருந்தாலுமே OS இதெல்லாம் போக உங்களுக்கு 22 GB வந்து யூசருக்கு அவைலபிளா இருக்குது. இப்போ இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல பிராண்ட்ல இருந்து எனக்கு மொபைல் போன் வேணும், அதுவும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்ல வந்து வயசானவங்க இருக்கிறாங்க இல்ல அப்பா அம்மா ரொம்ப ஸ்லோவா மொபைல் போன் யூஸ் பண்றாங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைமா டச் போனுக்கு மாறுறாங்க, அவங்க ஸ்லோ யூசர் தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் போனை வாங்கி கொடுக்கலாம். நார்மலா வீடியோஸ் பார்க்கிறதுக்கு, போன் பேசுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் போன் வந்து செட் ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்டா யூஸ் பண்றீங்க இல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும், நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் போனை ட்ரை பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் இந்த மொபைல் போனை வாங்கும்போது 6500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கே வாங்காம ஆஃபர்ல நிறைய டைம் வந்து இந்த மொபைல் போன் வந்து கம்மியா கொடுப்பாங்க. 6000 ரூபாய் இல்ல 5500 ரூபாய் அந்த
மாதிரி கூட சேலுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த தீபாவளி சேல்லே கூட கம்மியா சேல் பண்ணாலும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சேல் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க.